அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கை வலிக்கு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஊசி போட்டுட்டு வந்தா அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் நல்லா இருக்கும். மறுநாள் வலி ஸ்டார்ட் ஆயிடும். சாப்பிட முடியாது, கை ஊங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட தங்கச்சிங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறோம். இந்த ஒரு நாளைக்கு தான் அதுக்கு வலி இல்லாம இருக்கு. நைட் எல்லாம் கையை தூக்கிட்டு தூக்கிட்டு படுத்துட்டு இருக்குன்ட்டு என்னுடைய சின்ன தங்கச்சி வந்து பெரிய தங்கச்சி கிட்ட சொல்லு. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னுடைய தங்கச்சிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. நான் அப்ப தங்கச்சி வீட்டுல தானே இருந்தேன். ஓ, அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, கட்டு ஏதாச்சும் போட்டு பாருங்க, கை பூட்டு ஏதாச்சும் விலகி இருக்கும், அதனாலதான் அந்த பொண்ணுக்கு சரியாக மாட்டாரு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு சொல்லுவாங்க. சரி, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க வேணா ஜெயாவை கூட்டிட்டு போலாம். பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம், அதன் பிறகு நம்ம ஜெயாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சி சொல்லி. அப்போ அவங்களும் அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க. கட்டு போட்டுட்டா எப்படி என்னால நகர்ந்து போக முடியாதுல்ல, அது மாவு கட்டு மாதிரி போட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது சாதாரண கட்டு தான் அப்படின்ட்டுலாம் என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லிச்சு. அப்புறம் அந்த இடத்துக்கு போலான்ட்டு எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். அதன் பிறகு அங்க நாங்க போயிட்டு பிறகுதாங்க அந்த இடமே பூட்டி இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம், கட்டு போடுறவங்க எங்கன்னு. ஐயோ, அவங்க இறந்து 6 மாசம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, யாரோ சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்களே, வேணும்னா வேற ஒருத்தருக்கு கட்டு போடுவாங்க, நீங்க வந்த வழியிலேயே அப்படியே ஒரு கோழி பண்ணை இருக்கும், அது உள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு தான் தனி வீடு இருக்கு, அங்க ஒருத்தர் கட்டு போடுறாங்க, போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. வந்த வழியே வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம். அது ரொம்ப தனி வீடு, தென்னை மரம், அதாவது தென்னந்தோப்பே, அது தென்னை மரம் கூட இல்லை. அப்படியே ஒரு அடர்ந்த தோப்புக்குள்ள ஒரு பெரிய பங்களா. நாங்க போகும்பொழுது அந்த வீட்டுல யாருமே இல்லை, ஒரே ஒரு காரு, அங்கங்க கால பைரவர்கள் சுத்திட்டு இருந்தாங்க. அதனால பசங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய தங்கச்சிங்க பயந்துச்சு. யாருமே கீழே இறங்காதீங்க, கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சிங்களும் உள்ள ஏறிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார அண்ணா சொன்னாங்க, பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் கடிக்காதுங்க, வீட்டுல வளர்க்கறது தானே அப்படின்ட்டு சொன்னேன். ஒருத்தர் வந்தாங்க, வெயிட் பண்ணுங்க, வருவாங்க, உள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஆட்டோக்கார அண்ணாவே போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. பாக்குறதுக்கு எங்க அப்பா ஏஜ்ல தான் இருந்தாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்னதான் சொன்னாங்க. அப்போ கையெல்லாம் பார்த்துட்டு, கீழே உட்காருவியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. உட்காருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சேர்ல உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், சரி உட்காருறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சேர்ல உட்கார வச்சுட்டு அப்பதான் என்னுடைய கையெல்லாம் பிரிச்சு பார்த்தாங்க. ஒருத்தர் வந்து ஷோல்டர் கிட்ட பிடிங்க, நீங்க இந்த கையை இந்த இடத்துல பிடிப்பான்னு சொல்லிட்டு என்னுடைய விரல் பிடிச்சு ஆட்டோக்காரன் கிட்ட வயசு. அப்போ நான் ஜஸ்ட் அப்பதான் திரும்பி பார்க்கும்பொழுது என்னுடைய தங்கச்சி 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒரு பேசிக்கிட்டாங்க. அது இது அப்படின்ட்டு எல்லாம் பசங்க எல்லாம் சொல்லுச்சு. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சைலண்டா. அப்புறம் யாருன்னா நீங்க வந்து புடிங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பதான் என்னுடைய பெரிய தங்கச்சி இருந்துச்சு, நீ தலை இப்படிக்கா திருப்பிக்கினா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். நான் என்ன நினைச்சேன், கட்டை அப்படியே போட்டுருவாங்க அப்படின்ட்டுதான் நான் நினைச்சேன். அப்போ அவங்க ஒரு சின்னதா ஒரு வேஷ்டியில இருந்து அந்த ஓரத்தை கட் பண்ணி என்னோட கட்டை விரல்ல கட்டினாங்க. நானும் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன். கட்டிட்டு அந்த கட்டை விரல்ல புடிச்சு அப்படியே இழுத்தாங்க. அப்போ ஒரு சவுண்டு கையில வந்துச்சு. எனக்கு அப்படியே அந்த
அவங்க பிடிச்சி இழுத்ததுலயே அந்த விரலும் வலி எடுத்துக்கிச்சு, கையும் வலி எடுத்துக்கிச்சு, தலை அப்படியே கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கல அவங்க அவ்வளோ வேகமா இழுப்பாங்கன்னு. கூட்டு தான்பா விலகிட்டு இருக்கு, கட்டு போடலாம் அப்படின்ட்டு உடனே அவங்க அந்த இலைலாம் ஏதோ அரைச்சு ரெடியாவே வச்சிருந்தாங்க. அப்படியே கைக்கு ஃபுல்லா எடுத்து கட்டு போட்டுட்டோமா. என்ன ஒண்ணுன்னா கைய அசைக்கவே கூடாது. ஒரு 3 நாளைக்கு அவங்கள நகர கூட விடாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கை சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணுல தண்ணி கலங்குது. இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு நம்ம அழுதோன்னா பசங்க எல்லாம் சிரிப்பாங்களேன்ட்டு அப்படியே உதட்ட கடிச்சிட்டே அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு 3 நாளைக்கு நகரக்கூடாதுன்னா நம்ம எப்படி ரெஸ்ட் ரூம் போவோம்? தங்கச்சி இப்பவே ஊருக்கு போயிடுமோ இல்ல காலையில ஊருக்கு போகணுமோ தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறமா கட்டெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் வந்து கைக்கு விட்டுட்டே இருக்குங்க. ஏன்னா உள்ள தழை வச்சு கட்டி இருக்கிறதா இருந்தா ஒரு அலர்ஜி போல கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எவ்வளவுப்பா காசுன்னுட்டு கேட்டாங்க. ஆனா அவரு என்னை பார்த்துட்டு நான் நடக்க முடியாம இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ₹1 கூட வேணாம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டேங்க. நான் ஆன்லைன் ஜாப்ல வந்து அந்த அமௌண்ட்டை வச்சுதான் நான் எனக்கு பார்த்துக்கிட்டேங்க. அப்போ இல்லம்மா வேணாம்மா நீ எடுத்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எப்ப கூட்டிட்டு வரணும்னா 15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கட்டுக்கே சரியாயிடும். அப்படியும் வலி உனக்கு இருந்துச்சுன்னா நீ 15 நாள் கழிச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா போங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் இங்க கட்டு போடுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு எல்லாமே விசாரிச்சாரு போகும்பொழுதும். அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆமா அவர் இறந்து 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பி எங்க ஊருக்கு வந்துட்டே இருந்தோம். சரி இப்போ வந்து நேரா வீட்டுக்கு போகாம அப்படி கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம். நம்ம கட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். போயிட்டு அப்படியே குடியாத்தம்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு அன்னைக்கு சாப்பிட்டு படுத்துட்டோம். என்னுடைய தங்கச்சியும் அந்த நல்லெண்ணெய் அடிக்கடி அப்படியே கை உள்ள விட்டுட்டே இருக்கும். நம்பிக்கைதா ஜெயா, சாரி ஜெயா, எங்களை மன்னிச்சிரு. இந்த மாதிரி கை பிடிச்சி இழுத்தா ஆஹ் கட்டு போடுவாங்கன்ட்டு உனக்கு சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்ட. அதுக்காக தான் உனக்கு சொல்லாம கூட்டிட்டு போனோம். எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, ஓஹோ இதுதான் நீங்க எல்லாம் ரகசியமா ஆட்டோல பேசியிருந்தீங்களா? எனக்கு இது அங்க போயிட்டுதான் ஜெயா சொல்லுச்சு. ஜெயா சொன்னா பயந்துரும் தாண்டி அங்க சொல்லவே இல்லை. இல்லைன்னா அது வரலன்னே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆக மொத்தம் பிளான் பண்ணி எனக்கு கட்டு போட்டீங்க அப்படின்னு. உள்ளதான் ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா நம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குதான் ஏதோ எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சி அன்னைக்கு நைட்டெல்லாம் அது எப்பெல்லாம் எழுந்துக்குதோ அப்பெல்லாம் வந்து கைக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்க அப்படியே தூங்கிட்டோம். விடியற் காலம் 4:30 மணிக்கு மேல இருக்கும். போன் அப்படியே ரிங்கு போயிட்டே இருக்கு. வைப்ரேஷன் சவுண்டு கேட்குற மாதிரியும் இருக்குதா, யாரோட போனுன்னு தெரியல. என் போன் அழுத்தி பார்த்தா இல்லை. அப்புறம் என்னுடைய தங்கச்சி சைட்ல இருந்துதான் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் என்னுடைய தங்கச்சின்னு கூப்பிட்டு சொன்னேன், உனக்குதான் போன் வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அலாரம் இருக்கும் அப்படின்னு. இல்ல பாடு போன் மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா போன் எடுத்து அதான் அவங்க வீட்டுக்காரோட அண்ணன் பையன் தான் போன் பண்ணியிருக்கான். சித்தப்பாக்கு கையை உடஞ்சு போச்சு, காலையில மார்க்கெட்டுக்கு போறதுக்கு, அதை விடிய காலையில மார்க்கெட்டுக்கு போறதுக்கு சித்தப்பா 2 வீலர்ல போகும்போது பெட்ரோல் பங்க் ஆண்ட கால வேடுவர்களா சண்டை போட்டுட்டு வந்து வண்டிக்கு எதிர்க்க சண்டை போட்டு வரவே சித்தப்பாவால பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்து கை உடஞ்சு போச்சு. சித்தப்பாவை தர்மபுரி கூட்டிட்டு போறாங்க.
எப்போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு ஸ்பீக்கர்ல வச்சா எவ்வளவு சவுண்ட் வருமோ அந்த அளவுக்கு அவங்களோட போன்ல சத்தம் கேட்டுச்சு. சரி, இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கறது சரியா புரியல போல இருக்கு. என்னுடைய தங்கச்சியே சொல்லட்டும்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்டது எல்லாமே அதேதான் என்னுடைய தங்கச்சியும் சொல்லுச்சு. இவங்க அப்பாக்கு கை உடஞ்சு போச்சாம், தர்மபுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு என்னாச்சு, நமக்கு கையில கட்டு போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப இவங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நீ காலையில கிளம்பி போ. அப்ப அது என்ன சொல்லுச்சுன்னா, நான் கிளம்பி போறதுக்குள்ளவே அவங்க எல்லாம் தர்மபுரிக்கு கிளம்பிடுவாங்க. நான் ஒரு 10 மணிக்கு மேலேயே போறேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. நான் உன்னை ரெடி பண்ணி விட்டுட்டு போறேன். அப்ப நான் சொன்னேன், எதுக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, உனக்கு 3 நாள் கையை அசைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. 3 நாளும் நான் இங்க இருந்து உன்னை பாத்துக்கணும் தான் செய்ய நினைச்சேன். நைட்டு கூட அவங்க கிட்ட எல்லா பர்மிஷனும் கேட்டுட்டேன். எங்க அக்காவுக்கு இது போல கட்டு போட்டு இருந்தாங்க, பசங்களை வேணும்னா நீ வந்து கூட்டிட்டு போயிடு. ஜெயாவை வந்து 3 நாளைக்கு கையை அசைக்காம நான் பாத்துக்க முடியும் என்னால. அப்படி என்னெல்லாம் சொல்லிதான் நான் பர்மிஷன் கேட்டேன். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில இது போல ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஒரு காலையில பேசிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இந்த கட்டோட நகர்ந்து போக முடியுமா நம்மளால? சின்ன தங்கச்சியால நம்மளுக்கு கால் தூக்கி ரெஸ்ட் மேல வைக்க முடியும், மறுபடியும் கீழே இறக்கி விட முடியும். பெரிய தங்கச்சி மாதிரி எல்லாம் நம்மள தூக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு அப்படியே மெதுவா எழுந்தேன். அப்ப சொன்னேன், இந்த கட்டை கழட்டிடுங்க, எனக்கு நகரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எதுக்கு நீ நகர்ற? அப்போ சொன்னேன், இப்போ நீ பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவ, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நானே தானே நடந்து போனோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்டு இன்னும் எதுக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ என்னுடைய சின்ன தங்கச்சியும் பெரிய தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க கூட்டிட்டு போனோம், எதுவும் சொல்லாம உன் கை நல்லா ஆகணும்னு நினைச்சுதான் கூட்டிட்டு போனோம். கடவுள் பாரு எப்படி பண்ணிட்டாரு. உன்னை எனக்கு உன்னை தூக்குறதுக்குன்னா கடவுள் சக்தி கொடுக்கணும். எனக்கு அந்த பிராக்டிஸும் விட்டு போச்சு. அதனால எனக்கு வந்து இங்க எழுப்பி நிக்க வைக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெயா. உன் கை நல்லாயிடும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. யார் யாருக்கு என்னென்ன எப்ப நடக்கணும்னு இருக்குதோ அதுதான். நான் ஏற்கனவே ஊனம், இந்த கையும் ஒரு ஊனமா இருக்கணும்னு கடவுள் எழுதிட்டான். அதனால நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணல. என்ன ஒண்ணும் வலி இல்லாம இருக்கும்னு நினைச்சேன். பத்தாததுக்கு இந்த கை பிடிச்சு அந்த விரல்ல இழுத்தாங்க, அதுவும் சேர்த்து வலிக்குது. அவ்வளவுதான். விடு, காசு இருக்கிற வரைக்கும் நம்ம ஊசியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை பிரிச்சுட்டேன். கட்டை பிரிச்சுட்ட பிறகு என்னோட தங்கச்சியும் அதன் பிறகு அவங்களும் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு கட்டெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு, அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படி கை கட்டெல்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லா உதவிக்கும் ஒருத்தரை எதிர்பார்க்கிறாங்கன்னும் போது அது எவ்வளவு பெருமையானதுன்ட்டு எனக்கு அந்த வலி புரியும். ஐயோ, என்ன இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சி வீட்டுக்காரே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த ஒரு இடத்துல உட்காரத்துக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பாவம் உங்க அக்கா எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரே இடத்துலயே இருக்குல்ல, பாவம் இல்ல அப்படின்ட்டு அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காருக்கும் கையெல்லாம் கொஞ்சம் சுமாரா ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஆனா எனக்குதான் கை வலி செட்டும் ஆகல. அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருந்து. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருந்தாலும் நான் என்னுடைய தங்கச்சி வீட்டை விட்டு நிரந்தரமா எங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அது ஏன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.